Hello students, welcome back to Easy Way to Accounts. இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்ட்ல chapter 1ல sum number 9 பார்க்க போறோம். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்கான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஒரு வாட்டி. இதில் நீங்கள் பார்க்கலாம் 2 டேட் கொடுத்துருக்கு. ஸோ எப்போவுமே 2 டேட் கொடுத்தா அவன் 2 கேபிட்டல் கேட்குறான்னு அர்த்தம். ஓப்பனிங் கேபிட்டலும் க்ளோசிங் கேபிட்டலும். இங்கே எல்லா அமௌண்ட்டும் ஒரே மாதிரி இருக்குது. பட் இந்த கேஷ் அட் பேங்க் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர் சிஆர் போட்டு கொடுத்துருக்கு. ஸோ டிஆர்னா உங்களுக்கு டெபிட் பேலன்ஸ்னு அர்த்தம். டிஆர்னா டெபிட் பேலன்ஸ். ஸோ எதுக்கு டெபிட் பேலன்ஸ் இருக்கும்னா அசட்டுக்கு இருக்கும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் இந்த அமௌண்ட்டை நம்ம அசட் சைடில் எழுதுகிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் சிஆர் கொடுத்துருக்கு. சிஆர்னா கிரெடிட் பேலன்ஸ்னு அர்த்தம். கிரெடிட் பேலன்ஸ் எதுக்கு இருக்கும்னா லைபிலிட்டிஸ்க்கு இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட்டு லைபிலிட்டி சைடுக்கு போகும். மீதி இது எல்லாமே நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி அசட்டா லைபிலிட்டிஸான டிசைட் பண்ணிக்கணும். அப்புறம் கீழே வேற என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஆனந்த் ஹேட் வித்ட்ரான் 60,000. ஸோ லாஸ்ட் செஷனில் சொல்லியிருந்தேன் இந்த வித்ட்ரான்னாலே நம்மளோட ட்ராயிங்ஸ்னு இதை ட்ராயிங்ஸ்னு எழுதிக்கோங்க. அடுத்தது ஹீ இன்ட்ரடியூஸ்ட் 17,000 ஹேஸ் கேபிட்டல் கொடுத்துருக்கு. அது வேற ஒன்றும் இல்லை, அது நம்மளோட அடிஷ்னல் கேபிட்டல். அடுத்தது என்ன கொடுத்துருக்குன்னா 5% கிரியேட் அ ப்ரொவிஷன் ஆஃப் 5% ஆன் டெட்டாஸ். அப்புறம் பிளான்ட் அண்ட் மிஷினரியில் ஒரு டிப்ரிஷியேட் அட் 10% கொடுத்துருக்கு. ஸோ இது என்ன இந்த 2 புதுசாக பர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இது ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம எந்த பிஸ்னஸ் செஞ்சாலும் எடுத்தோடனே பிஸ்னஸில் ஏதாச்சும் வேல்யூ குறை போதா அசட்டுக்கு இல்லை ஏற போதா நம்மளால் சொல்லவே முடியாது இல்லையா? இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, உங்கள் ரிசல்ட்டு என்ன வரப்போகுதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ இயர் எண்டில் தான் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் உங்களால் மார்க்ஸ் சொல்ல முடியும். அதே மாதிரி பிஸ்னஸில் இயர் எண்டில் எல்லாமே கால்குலேட் பண்ண பிறகு நம்மளுக்கு ஒரு பர்சன்டேஜ் இவ்வளோ குறைஞ்சிருக்கு, பிளான்ட் அண்ட் மிஷினரி வேல்யூ குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இந்த பர்சன்டேஜ் இயர் எண்டில் தான் அவங்க கண்டுபிடிக்கவே செய்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து அந்த அசட்டில் பர்டிகுலர் அசட்டில் கண்டுபிடிச்சிட்டு லெஸ் பண்ணணும். ஸோ இந்த ஓப்பனிங் பேலன்சஸில் நம்ம இதை தொடவே கூடாது. க்ளோசிங் பேலன்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும் போது மட்டும்தான் அந்த அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அதே அமௌண்ட்டில் நம்ம லெஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நான் போட்டே வச்சுருக்கேன், ஏன்னா அதில் எந்த கேல்குலேஷனும் அவ்வளோ பெருசாக இல்லை. ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஹேஸ் ஆன் நம்ம வந்து ஓப்பனிங் டேட்டை போடுறோம் 31st March 2019. ஸோ இப்போ எதெல்லாம் அசட்டில் இருக்குது பாருங்கள். கேஷ் அட் பேங்க், கேஷ் இன் ஹேண்ட் 5,000, 3,000 ரெண்டு அமௌண்ட்டாக சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ கேஷ் அட் பேங்க், கேஷ் இன் ஹேண்ட் 5,000 and 3,000. அடுத்தது பாருங்க ஸ்டாக் ஆஃப் குட்ஸ், சன்ட்ரை டெட்டாஸ். ஸோ ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 35,000 இருக்குது, சன்ட்ரை டெட்டாஸ் 1 lakhல இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 35,000, சன்ட்ரை டெட்டாஸ் 1 lakh இருக்குது. அடுத்தது பிளான்ட் அண்ட் மிஷினரி கொடுத்துருக்கான், லேண்ட் அண்ட் பில்டிங் கொடுத்துருக்கான். ஸோ பிளான்ட் அண்ட் மிஷினரி எவ்வளோ கொடுத்துருக்கான் 80,000, லேண்ட் அண்ட் பில்டிங் 1,40,000. ஸோ இதை நம்ம அசட்டில் எழுதிக்கிறோம். பிளான்ட் அண்ட் மிஷினரி 80,000, லேண்ட் அண்ட் பில்டிங் 1,40,000. ஃபைனலி லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்கான்னா கிரெடிட்டாஸ் கொடுத்துருக்கான். இந்த கிரெடிட்டாஸை நம்ம வந்து லைபிலிட்டி சைடில் 1,70,000 போட்டு எழுதிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், 2 சைட் டோட்டலையும் நம்ம வந்து லெஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த சைட் நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3,63,000 வரும். அந்த சைடில் லைபிலிட்டி சைடில் பாருங்கள் 1,70,000 மட்டும் இருக்குது. இது இல்லைன்னு நினச்சிக்கோங்க. ஸோ 1,70,000 மட்டும்தான் இருக்குது. இதை நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,93,000 வரும். ஸோ இந்த அமௌண்ட் வந்துடும் உங்களுக்கு. ஓகேயா? இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எழுதிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் affairs has on 31st March 2019. இந்த பக்கம் அசட்ஸ் 2 அமௌண்ட் காலம் தேவைப்படும், ஏன்னா லெஸ் பண்ணி அவுட்டர் காலத்துக்கு எழுத போகிறோம். இந்த பக்கம் வெறும் லைபிலிட்டிஸ் 1 அமௌண்ட் காலம் போதும். போடணுன்னா போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. போடலைனாலும் ஒன்றும் கிடையாது, ஏன்னா யூஸே பண்ண போகிறது கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறோம் கேஷ் அட் பேங்க். சிஆர் கொடுத்துருக்கு, லைபிலிட்டிஸ்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த கேஷ் அட் பேங்க்கை நம்ம லைபிலிட்டி சைடு எழுதுகிறோம், ஆனால் இது ஒரு நெகட்டிவ் பேலன்ஸு. ஸோ பாசிட்டிவ் பேலன்ஸ்னால் தான் நம்ம கேஷ் அட் பேங்க் எழுதணும். நெகட்டிவ் பேலன்ஸ் தான் அதை எப்படி எழுதணும்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட். இந்த பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா என்னென்னா நம்ம கிட்ட இருக்கிற பேங்க் டெபாசிட் எவ்வளோ இருக்கோ அதோட அதிகமாக பணம் எடுத்திருக்கோம். ஸோ இருக்கிறதோட 60,000 ரூபாய் அதிகமாக பணம் எடுத்ததுனால தான் இது நெகட்டிவ் பேலன்ஸுன்றாங்க. ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் வந்து கேஷ் இன் ஹேண்ட். கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ 4500. இதை நம்ம அசட் சைடில் எழுதிக்கிறோம். கேஷ் இன் ஹேண்ட் 4500. அடுத்தது நம்மளோட ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் எழுதணும் 45,000 rupees. ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 45,000 rupees. அடுத்தது சன்ரை டெட்டாஸ். இந்த சன்ரை டெட்டாஸ் தான் கீழே ஒரு டெட்டாஸ்ன்னு கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ இந்த சன்ரை டெட்டாஸ் எழுதும் போது கேர்ஃபுல்லாக எழுதுங்க. 90,000 லெஸ் 5% ஆன் டெட்டாஸ். அதை நான் எப்படி எழுதணும்னு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சன்ரை டெட்டாஸ் எழுதிக்கோங்க. சன்ரை டெட்டாஸ் இன்னர் காலத்தில் 90,000 லெஸ் ப்ரொவிஷன் ஆன் டெட்டாஸ் 5%. ஸோ இந்த 5% எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நான் இங்கே உங்களுக்கு கேல்குலேஷனுக்காக காமிக்கிறேன். பட் எக்ஸாம் டைமில் இந்த மாதிரி நீங்கள் நோட்டில் இல்லை பேப்பரில் எழுதக்கூடாது. ஓகே. ஸோ இது வந்து இப்படி நீங்கள் லெஸ் பண்ணிவிட்டு இது 5%க்கு எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு காமிக்கிறேன். ஸோ இதில் கண்டுபிடிச்சோன்னா 5% உங்களுக்கு 4,500 வந்துடும். இதை லெஸ் பண்ணோன்னா 85,500ன்னு ஆன்சர் வரும். அடுத்தது இங்கே பிளான்ட் அண்ட் மிஷினரி கொடுத்துருக்கு. அமௌண்ட் வந்து 80,000. கீழே வந்து ஒரு டிப்ரிஷியேட் அட் 10% பிளான்ட் அண்ட் மிஷினரியில் இருக்குது. ஸோ இதையும் அதே சேம் மெத்தடில் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பிளான்ட் அண்ட் மிஷினரி எழுதிக்கணும். லெஸ் டிப்ரிசியேஷன் at 10%. ஸோ பிளான்ட் அண்ட் மிஷினரி எவ்வளோ பார்த்தோம் 80,000. ஸோ 80,000ல் 10% கண்டுபிடிச்சிங்கன்னா 8,000ன்னு வரும். அதை 72,000ன்னு எழுதிக்கணும். இப்போது வேறு என்ன கொடுத்துருக்கு பார்க்கலாம். லேண்ட் அண்ட் பில்டிங் கொடுத்துருக்கு. அமௌண்ட் 1,40,000 இருக்குது. அதையும் நம்ம அசட் சைடில் எழுதிக்கிறோம். லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் 1,40,000. ஃபைனலி என்ன கொடுத்துருக்குன்னா சன்ரை கிரெடிட்டாஸ் அமௌண்ட் 1,30,000. இது நம்மளோட லைபிலிட்டிஸ். ஸோ லைபிலிட்டி சைடில் எழுதிக்கலாம். சன்ரை கிரெடிட்டாஸ் 1,30,000. ஓகேயா. இப்போ ரெண்டு சைடோட டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சைட்டுக்கு டோட்டல் போட்டுக்கிறோம். இங்கே ஒரு 5 இங்கே 5 இருக்குது. அதனால 0 வந்துடும். 5, 10, 12, 10, 15, 2, 17. Okay, 1. Then 5, 13, 13 plus 20, 21. 21, 5, 13, 20, 24. இது 2. Then 3,47,000 ஆன்சர் வருது. இந்த சேம் லைனில் இதை எழுதிக்கிறோம். 3,47,000. ஸோ 3,47,000ல் இந்த 60 + 130 லெஸ் பண்ணுறோம். 3,47,000ல் 190 லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணோன்னா 157 வரும். ஸோ 1,57,000. இதுக்கு பேர் க்ளோசிங் கேபிட்டல். இப்போ ஃபைனலி நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். அது நான் ஃபஸ்ட்டு இங்கே டேட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இயர் அண்ட் டேட் 31st March 2019. ஸோ இதோ இருக்குது. ஏற்கனவே நான் போட்டு வச்சுருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2019. ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டை எழுதிக்கோங்க இந்த மாதிரி. Closing capital, add drawings during the year, less additional capital introduced during the year, adjusted closing capital, less opening capital, profit for the year. இப்படி எழுதிக்கிட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா அமௌண்ட்டு, ஒன்று ஒன்றா வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? க்ளோசிங் கேபிட்டல். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் நீங்கள் பார்க்கலாம், நான் கீழே எழுதியிருக்கேன். க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட் வந்து 1,57,000. இந்த அமௌண்ட்டை இங்கே ஃபில் பண்ணிக்கிறோம். க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட் வந்து 1,57,000. அடுத்தது என்ன இருக்குது? ட்ராயிங்ஸ். இந்த ட்ராயிங்ஸ் கொஸ்டினில் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ட்ராயிங்ஸ்
60,000. ஸோ இந்த 60,000 என்ன பண்ணுறோம், இங்கே எழுதிக்கிறோம். ஓகேயா, ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டுத்தையும். ஸோ 2,17,000 வரும். அடுத்த ஸ்டெப் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல். இங்கே கொஸ்டினில் ஏற்கனவே நான் மார்க் பண்ணியிருக்கேன், இந்த 17,000 என்னது அடிஷ்னல் கேபிட்டல்னு. ஸோ இந்த 17,000 இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ 2,17,000 மைனஸ் 17 பண்ணிங்கன்னா 2 lakhs ஆன்சர் வந்துடும். அடுத்தது லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் பண்ணுறோம். ஓப்பனிங் கேபிட்டல் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 1,93,000. இந்த அமௌண்ட் தான் நம்மளோட ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ இந்த ஓப்பனிங் கேபிட்டல் 1,93,000 2 lakhலேருந்து லெஸ் பண்ணிங்கன்னா 7,000 வந்துடும். இது வந்து ப்ராஃபிட் ஃபார் த இயர்னு எழுதிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். புரிஞ்சிருந்தா ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். தேங்க்யூ.